ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில இந்த எபிசோட நம்ம பார்க்க போற படம் 2018 ஒரு தானிஷ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமாக வெளியான டிபார்ட்மெண்ட் கியூ ஜேர்னல் 64. இந்த படத்துக்கு த பியூரிட்டி ஆஃப் வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரும் இருக்கு. இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு டிபார்ட்மெண்ட் கியூல தி கீப்பர் ஆஃப் லாஸ்ட் காசஸ் அப்படிங்கறது தான் ஃபர்ஸ்ட் பார்ட். அதை நம்ம ஏற்கனவே ரிவ்யூ பண்ணிட்டோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே. இந்த படம், இந்த ஜேர்னல் 64ங்கிற இந்த படம் 4வது பாகமாக, இறுதி பாகமாக இந்த டிபார்ட்மெண்ட் கியூல வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஒரு அபார்ட்மெண்ட், அந்த அபார்ட்மெண்ட்ல பல வருஷங்களாக பூட்டி கிடக்கிற ஒரு பிளாட். அந்த பிளாட்ல இருக்க ஒரு ரூம், அந்த ரூம்ல ஒரு டைனிங் டேபிள், அதை சுத்தி 4 சேர். இந்த 4 சேர்ல 3 சேர்ல சாத்தி வைக்கப்பட்டிருக்க சடலங்கள். இந்த கேஸ கையில் எடுக்கிற படத்துடைய கதாநாயகன். இந்த கேஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் மைண்ட்ல 2 கேள்விகள் தான். 1, கொலைகாரன் யாரு? 2, 4வது சேர் யாருக்காக போடப்பட்டது? இதுக்கான விடைகளை இறுதியாக அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறதான் படத்துடைய ஒன்லைனர். இப்ப படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். இந்த படத்துடைய கதைக்கிழமை 1961 நடக்கிறதாக காமிக்கப்படுது. நீட்டி அப்படின்னு சொல்லி ஒரு டீனேஜ் பொண்ணு. அந்த பொண்ணுக்குள்ள ஒரு காதல், தன்னுடைய காதலனை பாக்குறதுக்காக அவ வீட்டுக்கு தெரியாம வர்றான். ஆனா கடைசியில அவங்க அப்பா பின்னாடியே வந்து அந்த பொண்ணை புடிச்சு தன்னுடைய காதலன் கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுறாரு. அந்த சீனை அப்படியே கட் பண்றாங்க. இப்ப கரண்டா நடக்கிற விஷயத்துக்கு கதை வருது. கதை டிபார்ட்மெண்ட் கியூ அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது. இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய வேலையே என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷ காலமாக ஆயும் க்ளோஸ் பண்ணாம இன்னுமே ஓபன் பண்ணி பெண்டிங்ல போட்டிருப்பாங்கல்ல கேஸ். அந்த கேசஸ் எல்லாத்தையும் வருஷ வாரியாக தனித்தனியா பிரிச்சு வைக்கிறது, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பிரிச்சு வைக்கிறது மட்டும்தான் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒர்க்கே. இதுல இருக்கிற ஒரு சீனியர் ஆபீசராக, ஒரு டிடெக்டிவ் மாதிரி இருக்கக்கூடிய ஆள் தான் நம்ம படத்துடைய கதாநாயகன். அவ பேரு கால். அவருக்கு அசாத் அப்படின்னு சொல்லி ஒரு பிரில்லியண்டான அசிஸ்டன்ட்டும் கூட. இப்போ இந்த அசாத் 5 வருஷ காலமாக ஹீரோவோட இதே டிபார்ட்மெண்ட்லயே ஒர்க் பண்ணி இப்ப 5 வருஷம் கழிச்சு வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு போறாரு. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு கடைசியாக அவர் இங்க வேலை பார்க்கறதுக்கு. இப்படி கதைக்களம் போகும்போது ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ல பல வருஷ காலமாக பூட்டி இருக்கிற ஒரு பிளாட் ஒன்னு இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு டோட்டலாக ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு. இந்த பர்டிகுலர் பிளாட் ரொம்ப வருஷ காலமாக பூட்டி இருக்கு அப்படிங்கிறது அந்த மேனேஜருக்கு தெரியும். ஆனா இந்த பிளாட்டுக்கு மட்டும் மாசம் மாசம் வாடகை கரெக்டா வந்துருது. ஆனா ஆள் யாருமே கிடையாது பல வருஷ காலமாக. இதன் காரணமாக இந்த மேனேஜர் அந்த பிளாட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த பிளாட்ல இருக்க ஒரே ஒரு ரூம், டோருக்கு எதுவுமே இல்லாம கம்ப்ளீட்டாக கன்சீல் பண்ணப்பட்டிருக்கு. பூசிருக்காங்க எல்லா பக்கமும், அந்த அளவுக்கு இருக்கு. இதுவே ஒரு சின்ன சந்தேகத்தை அவருக்குள்ள கிளப்ப போக இவர் கீழே போய் திருப்பியும் ஒரு 2 டெக்னீஷியன்ஸை கூட்டு வர்றாரு. வந்து இந்த செவரை உடைங்க, இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சாகணும், இந்த ரூம் இப்படி இருக்காது முதல்ல அப்படின்னு சொல்லி உடைக்க சொன்னா இவங்க உடைக்கிறாங்க. உடைச்சா உள்ள ஒரு டைனிங் டேபிள், அதை சுத்தி 4 சேர். இந்த 4 சேர்ல 3 சடலங்கள் சாத்தி வைக்கப்பட்டிருக்கு. அந்த சேர்லயே 4வது சேர் எம்டியாக இருக்கு. இப்போ இந்த கேஸ உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸுக்கு கேஸ் போனா கூட தானே வாலண்டியராக களத்துல இறங்கி இது என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆர்வத்துல ஹீரோ தன்னுடைய அசிஸ்டன்ட் ஆசாத்தை கூட்டிட்டு இந்த பிளாட்டுக்கு வர்றாரு. அதற்கப்புறம் இந்த கேஸையும் அவரை விசாரிக்க ஆரம்பிக்கிறார். இதுக்கப்புறம் ஹீரோ முன்னாடி நின்னது சில கேள்விகள் தான், ஆனா முக்கியமான கேள்விகள். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த சாத்தி வைக்கப்பட்டிருக்க 3 சடலங்கள்லாம் யாரு யாரு, அவங்கள முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா? 2வது விஷயம், இவங்கெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணாங்கன்னே தெரியல, ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட மம்மிஸ் மாதிரி இருக்காங்க இப்போ அப்படிங்கிறது 2வது விஷயம். 3வது விஷயம், இந்த கொலைகாரன் யாரு? 4வது விஷயம், இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாலும் 4 சேர் போடப்பட்டிருக்கு, ஆனா 3 பாடியை தானே சாய்ச்சி வச்சிருக்காங்க. அந்த 4வது சேர் யாருக்காக போடப்பட்டுச்சு? இதுக்கான விடைகள் எல்லாத்தையும் தேடி இறுதியாக நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறதான் படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களே இந்த படத்தை அவங்க நரேட் பண்ண விதம். ஆக்சுவலி இந்த படத்தை அவங்க 2 லேயராகத்தான் நரேட் பண்ணிருப்பாங்க. 1, 1961 அந்த நீட்டி அப்படிங்கிற அந்த பொண்ணு, அவளுக்குள்ள ஒரு காதல், அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு, இதுக்கப்புறம் இப்ப லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் கடந்து போனா அப்படிங்கிறதாக ஒரு கதைக்களம், ஒரு லேயர் போகும். இன்னொரு லேயர்ல இப்ப கரண்டாக நான் சொன்ன மாதிரி அந்த அபார்ட்மெண்ட் இருக்கிற பிளாட்ல 3 பாடி கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரு, இந்த கொலைகாரன் எப்படி கடைசியாக அவர் ஃபைனலைஸ் பண்றார் அப்படிங்கிறதா 2வது லேயராக போகும். இந்த 2 விஷயத்தையும் படமாக நம்ம பார்க்கும்போது, முதல்ல படம் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு இது 1961 நடக்குது, இது இப்ப கரண்ட்ல நடக்குது அப்படிங்கறத
ஒரு 2 தடவை அவங்க காமிப்பாங்க. அதாவது முதல்ல அந்த 8ல இருந்து 10 நிமிஷத்து வரைக்கும் இது 1961ல இந்த இடத்துல நடக்குது அப்படின்னு காமிப்பாங்க. இது இப்ப நடக்குதுங்கிற மாதிரி காமிப்பாங்க. இது அந்த 10 நிமிஷம் தான். இதுக்கப்புறம் அந்த ஏரையோ அந்த பீரியடோ அவங்க காமிக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா இந்த 10 நிமிஷத்துக்குள்ள அந்த கதாபாத்திரங்கள் யாரு யாருங்கிறது நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். அதனால இதுக்கப்புறம் நம்மளே கரெக்டா யூகிச்சுப்போம் அப்படிங்கிற ஒரு நினைப்புல அவங்க காமிக்க மாட்டாங்க. அதனால கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. 2 ஸ்டோரியும் மாறி 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 நான் லீனியரா தான் கட் பண்ணிருப்பாங்க. அப்படித்தான் ஓடும் படம். இந்த படத்துல 2வது எனக்கு பிடிச்ச விஷயம் ஜாக்கப்புடைய சினிமோட்டோகிராஃபி. அவ்வளவு சூப்பராக இருக்கும் அவருடைய சினிமோட்டோகிராஃபி. இன்னும் உங்களுக்கு கரெக்டா சொல்லணும் அப்படின்னா படத்துடைய வெரி ஃபர்ஸ்ட் ஃப்ரேமே டைட்டில் கார்டெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி அவர் வச்ச ஃபர்ஸ்ட் ஃப்ரேமே அப்சைட் டவுனாக வச்சிருப்பாரு. தலைகீழாக இருக்கும். ஒரு அழகான ஆறு, அந்த ஆத்தோரமாக மரம்லாம் வளர்ந்து நிக்கணும் இல்லையா, அந்த ஷாட்டை தலகுப்புற வச்சிருப்பாரு. அங்க இருந்து அதே ஃப்ரேம்லயே அந்த நீட்டி அப்படிங்கிற பொண்ணு தன்னுடைய காதலனை தேடி ஓடி வருவா. அந்த ஃப்ரேமுமே தலகுப்புற தான் ஆரம்பிக்கும். அந்த பொண்ணு ஓட ஓட அந்த ஃப்ரேமை நேரம் ஸ்ட்ரைட் பண்ணுவாங்க. அவ்வளவு சூப்பரான ஒரு சினிமோட்டோகிராஃபி. ஒரு அழகான ஃப்ரேம் அது பாக்குறதுக்கு. அதே மாதிரியே இந்த படத்துல அந்த ஜேர்னல் 64ங்கிற அந்த படத்துடைய டைட்டில் போடுறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு பிளாட்டுக்குள்ள முதல்ல மேனேஜர் கூட்டு வந்து அந்த 2 பேர்த்த வச்சு உடைக்க சொல்றாரு இல்லையா, இவங்க 2 பேரும் சுத்தில வச்சு செவத்தை உடைக்கும் போது அந்த செவத்துல ஒரே ஒரு ஓட்டை விழுகும். கேமரா அந்த ஓட்டைக்கு வெளியே இருந்து நேரம் அந்த ஓட்டையை அப்படி க்ளோஸ் அப் பண்ணி அந்த ரூமுக்குள்ளேயே ஓட்டையில இருந்து வெளியே வரும். அந்த ஷாட் அவ்வளவு சூப்பராக இருக்கும். இதுல இன்னொரு பிரில்லியன்சி என்ன அப்படின்னா அந்த ரூமுக்குள்ள இருக்க அந்த சேர்ல 4 சேர்ல 3 சடலம் சாட்சி வைக்கப்பட்டிருக்கு இல்லையா, இதுல அந்த நடுவுல இருக்க சடலம் வாயை திறந்த மணிக்கு அப்படி இறந்து போய் கிடக்கும். இந்த ஓட்டையில இருந்து வெளியே வந்த கேமரா ஸ்ட்ரைட்டா அந்த சடலத்துடைய வாய்க்குள்ள போய் வாயில இருந்து வெளியே வந்து ஜேர்னல் 64ன்னு சொல்லி அந்த டைட்டில் கார்டு போடுவாங்க. பிரமிப்பாக இருக்கும் அந்த ஷாட்டே. அது பாக்குறதுக்கே ஒரு சாதாரண டைட்டில் கார்டுக்கு எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்கும். அவ்வளவு சூப்பராக இருக்கும் சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துல. 3வது இந்த படத்துடைய சவுண்ட் டிசைன் ஒர்க் அவ்வளவு பிரில்லியண்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு இடத்துலையும் அவ்வளவு நுணுக்கமாக யோசிச்சு பண்ணியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்த படம் இது வந்து கிரைம் த்ரில்லர் கிடையாது. கிரைம் த்ரில்லர் பொதுவாக பரபரப்பாக போகும், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்து ஒரு தட்டியா பேசி விசாரிச்சு அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக தான் போகும். சோ இந்த படம் கொஞ்சம் ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லராக உங்களுக்கு தோணுனா கூட இந்த கதையை அவ்வளவு சூப்பராக ரொம்ப டைட் பேக்கடா இதுக்கு மேல எதையுமே ஃபிட் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு அவ்வளவு எக்ஸாக்டாக நான் லீனியராக கட் பண்ணிருப்பாங்க. அப்படி ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லருக்கு இந்த படத்துடைய இப்படி ஒரு மியூசிக் இல்ல அப்படின்னா அந்த பரபரப்பை நம்ம கொடுத்துக்கவே முடியாது. அவ்வளவு சூப்பராக பண்ணியிருப்பாரு படத்துடைய மியூசிக் டைரக்டர். இதெல்லாம் தவிர இந்த படத்துல ஹீரோவும் அவருடைய அசிஸ்டன்டான அந்த ஆசாத் 2 பேரும் சேர்ந்து போய் ஹீரோவுடைய பாஸ ஒரு சீன்ல மீட் பண்ணுவாங்க. அவர் ரோட்ல கரெக்டா கார்ல ஏறதுக்கு நிப்பாரு. அந்த டைம்ல பேசுவாங்க. அப்ப பேசும்போது ஹோம் தியேட்டர்ல படம் பார்க்கறவங்க எல்லாத்தாலையும் ஈவன் ஹெட்செட்ல நீங்க பார்த்தா கூட உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஒரு ஹெலிகாப்டருடைய சவுண்டு லெஃப்ட் சைட்ல இருந்து உள்ள போய் ரைட் சைட்ல இருந்து வெளியே வரும். அவ்வளவு சூப்பராக இருக்கும் அந்த சவுண்ட் மிக்சிங். இதே மாதிரியே ஹீரோவும் ஹீரோவுடைய அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து அந்த பூட்டி கிடந்த பிளாட் இருக்குல்ல, அந்த வீட்டுக்குள்ள போகிற முதல் சீன் ஒண்ணு இருக்கு. அந்த சீன்ல எல்லாம் பிஜிஎம் வெயிட் காட்டியிருப்பாங்க. அவ்வளவு ஒரு பிரமிப்பாக இருக்கும். அந்த பிஜிஎம் அவ்வளவு அற்புதமாக இருக்கும் கேட்கறது. இந்த மாதிரி பல ஷாட்ஸ் பல ஃப்ரேம்ஸ் இந்த படத்துல இருக்கும். சூப்பராக இருக்கும். அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்துல அடல்ட் கான்டென்ட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லரு, மிஸ்ட்ரி த்ரில்லரு, கிரைம் த்ரில்லர், கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படங்கள்லாம் விரும்பி பார்க்குற ஆளா நீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பொறுத்த மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.